السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸ்வு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 100ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வும் இன்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டிய அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். இமாம் நூர் ஆலிம் ஹலீல் அமீனி அவர்களினுடைய மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 100ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையிலே 33வது பாடம். இந்த 33வது பாடத்தின் பழமொழிகள் என்கிற தலைப்பினுடைய முதல் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய பாடத்துல நாம பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, முசன்னிஃப் அவர்கள் ஒரு சில பழமொழிகளை, அதாவது அரபு மொழியை சார்ந்த அரபு பெரியோர்களால் முன்னோர்களால் சொல்லப்பட்ட பழமொழியை நமக்கு உதாரணங்களாக கொண்டு வந்து அதன் மூலம் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒன்று பழமொழிகளை விளங்கி கருத்தை விளங்கிக்கலாம். ஒன்று, ரெண்டாவது அதற்கு நாம பொருள் விளக்கம் கொடுத்த பிறகு தர்கீபி யாராபி எல்லாம் நம்ம வைப்போம். அதன் மூலம் நஹ்பினுடைய சட்டங்களை நம்மளால விளங்கி கொள்ள முடியும் என்பதுதான் இந்த பழமொழியை முசன்னிஃப் அவர்கள் நமக்கு இங்கே கொண்டு வந்து கொடுத்ததினுடைய நோக்கம். அந்த வரிசையில் நாம பழமொழிகளை நாம வாசித்து அதற்குண்டான பொருள், அதே போன்று சிறிய விளக்கம், தர்கீப் யாராவை நாம பார்ப்போம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் அத்தருசு சாலிசு வஸ்ஸலாசூன். இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையிலே கடைசி பாடமாக இருக்கக்கூடிய 33வது பாடத்தை நாம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடம் எதனை குறித்தது நாம சொல்லி இருப்போம். அரபு மொழியை சார்ந்த பழமொழிகள். நாம தமிழ்ல நிறைய பழமொழிகள் சொல்லுவோம், அதே மாதிரி அரபுலேயும் நிறைய பழமொழிகள் இருக்கு. அதாவது முன்னோர்களால் மொழியப்பட்ட வார்த்தைகள்னு சொல்லுவோம். அதான் பழமொழிகள்னா பழங்காலத்து மொழிகள் அப்படின்னு ஒரு பொருள் கொடுப்பாங்க. பல அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கும். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை, இந்த மாதிரி தமிழ்ல நாம சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி நிறைய வார்த்தைகள் அரபியர்களால் புழங்கப்பட்டதா இருக்கும். அந்த பழமொழிகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதன் நோக்கம் நம்ம அதனுடைய தர்கீப் யாராவை வைத்து நாம நஹ்வின் சட்டங்களை விளங்குவதுதான் நமக்கு நோக்கமாக இருக்கிறது. சரி, வாங்க இப்போ மினல் அம்சாலில் அரபியத்தி, அரபு மொழியை சார்ந்த பழமொழிகளிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். இது 33வது பாடமாகிறது. அப்படி நாம் அர்த்தம் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது இது என்ன ஆகும்? ஹபராகும். இதுல எப்படி வைக்கலாம்? நாம அரபு மொழியை சார்ந்த பழமொழிகளிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் பின்வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு இந்த மின்னுடைய தாளுக்கு நாம ஹபர் முகத்தமாகவும் வைக்கலாம். சரி, வாங்க எப்படி வைத்தாலும் நம்ம அர்த்தம் வைக்கிறத பொறுத்து தான். சரி, இப்ப முதலாவது பழமொழி என்ன அப்படின்னு சொல்ல போறாங்கன்னா, அல் பலா உ முவக்கலுன். வா காஃபுக்கு கசுறு போட்டிருக்கிறாங்க, அச்சு பிள்ளை இது. காஃபுக்கு ஃபத்தஹ வரணும். முவக்கலுன், முவக்கல்னு சொல்லுவோம், அக்கல்னு சொல்லுவோம். அது நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க நமக்கு காஃபுக்கு கசுறு வந்திருக்கிறது அச்சு பிழை. என்ன வரணும்? ஃபதஹ தான் வரணும். அப்ப பாருங்க, முஅக்கலும் பில் மன்திகி. அதே போன்று இந்த சுக்கூன் இங்க அலிஃபுக்கு வந்த மாதிரி தெரியுதானா? அலசல்ல லாமுக்கு தான்.
அச்சுப்பிழையாக மாறி இருக்கலாம். பாருங்க, அல் பலா உ சோதனை என்பதாகிறது முஅக்கலுன் அது சாட்டப்பட்டுள்ளது பில் மந்திகி பேச்சை கொண்டு. இப்ப பேச்சை கொண்டு சாட்டப்பட்டுள்ளதுதான் சோதனை. அப்போ ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய என்ன சோதனையாக இருந்தாலும் சரி, அது அவனுடைய நாவின் மூலமா, அதாவது நாவின் மூலம் ஏற்படுகிற அந்த பேச்சின் மூலமா. மந்திக்னா பேச்சுன்னு அர்த்தம். குரான்ல வருமா இல்லையா, உல்லிம்னா மந்திகத் தய்ர், பறவைகளுடைய பேச்சை அப்படின்னு வரும். அப்போ மந்திக்னு என்னது, பேச்சின் கலாம்னு அர்த்தம் இருக்கு. அப்போ பேச்சை, அந்த பேச்சின் மூலமாக தான் ஒருத்தனுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளும் என்பதை இந்த பழமொழி நமக்கு சொல்லித் தருது. அது துனியாவுடைய சோதனையாக இருக்கலாம், மறுமையுடைய சோதனையாக இருக்கலாம், என்ன பலாய முசீபத்தா இருந்தாலும் சரி, என்ன சோதனையாக இருந்தாலும் அது நாவின் மூலம்தான் அப்படின்னு நாவை கொண்டு சாட்டப்பட்டுள்ளதுன்னா நாவின் மூலமாக தான் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நமக்கு இந்த பழமொழியின் மூலமாக சொல்லித் தராங்க. ஒரு ஹதீஸை சொல்லி கூட விளக்கலாம். காலையில் ஆன உடனே பெருமானார் செல்லதான் சொல்றாங்க, ஒரு மனிதன் காலையில் ஆன உடனே எல்லா உறுப்புகளுமே நாவை பார்த்து சொல்லுமாமா, கொஞ்சம் ஒழுங்கா இருந்துக்கோ, நீ ஒழுங்கா இருந்தாதான் நாங்க ஒழுங்கா இருக்க முடியும், நீ கொஞ்சம் கோணல் ஆயிட்டுன்னா நாங்களும் சேர்ந்து கோணலாய் அடி வாங்கிடுவோம், அதனால நீ ஒழுங்கா இரு அப்படின்னு மற்ற உறுப்புகள் எல்லாம் நாவை பார்த்து சொல்லும் என்பதாக நமக்கு சொல்லித் தராங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த பழமொழிக்கு அதுவே என்னது விளக்கம். நாவு பேச்சு தான் எல்லா சோதனைக்கு காரணம். பாருங்க, அல் பலா. இப்ப நம்ம விளக்கத்தை பார்த்துட்டோம், சரியா பொருள் விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, அல் பலா முபுத்ததா முவக்கலுன், நம்ம மாத்தி படிச்சுக்கணும். ஹபரு, பி ஜாரு, அல் மந்திகி மஜ்ரூரு, பி உடைய தஅல்லுகை நாம முவக்கல்ல வைக்கலாம். அல்லது எப்படி வைக்கலாம்னா, நம்ம போக்கப்பட்ட தாள் முஸ்தகீர்னு அங்க இருக்கும். பேச்சை கொண்டு தரிபட்டதான சாட்டப்பட்டது, அது ஒரு சுத்தி வளைச்சு வர மாதிரி இருக்கும். நம்ம பி உடைய தாளுக்கு நேரா முஅக்கல்கே வச்சுக்கலாம். சரி பாருங்க, அல் பலா லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் செய்த ஆமில் மாணவி இபித்திதா என்ற மாணவியான ஆமில். முஅக்கலுன் என்பது என்னது, இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இதற்கு ரஃபாய் செஞ்ச ஆமில் அதே மாணவியான இபித்திதா என்ற ஆமில் அப்படிங்கிறது கருத்தும் சொல்லப்படுது. இல்ல முபுத்ததாத ஆமில்னு சொல்லப்படுது. பில் மந்திகீல பி என்பது கஸ்ரின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அதே போன்று அல் மந்திகி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இந்த முதல் பழமொழியினுடைய பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப் யாராபி நாம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வாங்க அடுத்த பழமொழிக்கு போவோம். அடுத்தது என்னது பாருங்க, அன்னாசு அஅதா உல்லிமா ஜஹிலு. பெரியவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை என்னதுன்னா, அன்னாசு மக்களாகிறவர்கள், அஅதா உன் எதிரிகளாக இருக்கிறார்கள், விரோதிகளாக இருக்கின்றார்கள், லிமா ஜஹிலு அவர்கள் அறியாத ஒன்றிற்கு. அப்ப அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியலையோ அதுக்கு அவங்க எதிரியா இருப்பாங்க. தெரிஞ்சிட்டா அதை எதிர்க்க மாட்டாங்க. எல்லா விஷயமும் அப்படிதானே. சில விஷயங்கள் அவங்கள்ட்ட புதுசா கொண்டு போறோம், ஒரு குடும்ப நிகழ்வை புதுசா கொண்டு போறோம், அல்லது வியாபார ஸ்தலங்கள்ல புதியதான ஒரு முயற்சியை நாம எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னா அதுக்கு எதிரா நிற்பாங்க. அப்ப ஜஹலு என்பது விரோதத்திற்கு காரணம் என்பதை இந்த பழமொழி நமக்கு சொல்லித் தரு. அறியாமை என்பது ரொம்ப மோசமானது. அந்த அறியாமை என்பது எதற்கு காரணமாகுது, விரோதத்திற்கு காரணமாகுது. இன்னைக்கு விரோதம் தான் எல்லா இடத்துலையும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த எங்க இறக்கும் பொழுது, துனியா பூமிக்கு இறக்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தையா தானே, பஅதுக்கும் லி பஅதின் அது. துனியாவுக்கு போங்க, அங்க நீங்க போனா உங்கள சிலர் சிலருக்கு எதிரியா விரோதிகளாகவே இருப்பீங்க. புதுசா ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவருக்கு அந்த இடத்த பத்தி சொல்லி கொடுக்குமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுக்குறான், துனியாவுக்கு போங்க, அங்க போனா உங்கள சிலர் சிலருக்கு எதிரியா இருப்பீங்க. என்ன காரணம்? பல காரணங்கள், அதுல ஒண்ணுதான் இது. லிமா ஜஹிலு அறியாமை. அறியாமையின் காரணமாகவே. அப்போ அறியாமையின் காரணமாக விரோதம்ங்கிறது உண்டாகும், எதிர்ப்புங்கிறது உண்டாகும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லித் தருது. அதான் பாருங்க, மக்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள் லிமா ஒன்றிற்கு. எந்த ஒன்று? ஜஹிலு எதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஒன்றிற்கு எதிரிகளாக இருக்கிறார்கள்.
பாருங்க, அன்னாசு என்பதெனது முபத்ததா, அஅதா உன் என்பதெனது ஹபரு, லிமால லீ ஜாரு, மா மஜ்ரூரு. இந்த லீவுடைய தாலுக்கை நாம அஅதா உன்ல வச்சுக்கலாம். மா என்பது மஜ்ரூரு மௌசூல். அப்ப மா மௌசூல்னா சிலா எங்க? ஜஹிலு ஃபிஇல் மாதி தமீரு ஃபாயிலு. அப்ப என்னங்க, மா மௌசூல் வந்துருச்சு, சிலாவும் சொல்லிட்டீங்க. ஆனா மௌசூலை பார்த்து மீள்ற தமீர் சிலால காணுமேன்னு கேட்டா பிஹின்னு அங்க போக்கப்பட்டிருக்கும். சில நேரங்கள்ல தெரியுங்கிற காரணத்தினால இதை போக்குவது அரபுகள்கிட்ட வழமையாக இருக்கிறது. லிமா ஜஹிலு பிஹி நாங்க இருக்கும். எதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஒன்று இருக்கு. இப்ப மாவை நோக்கி மீளக்கூடிய மீறி இங்க என்ன இருக்கும்? இங்க சின்னதா பிஹின்னு இங்க இருக்கும். அந்த பிஹி தான் போக்கப்பட்டிருக்கு. அந்த பிஹியில் இருக்கிற ஹா லமீர் தான் இது மாவை பார்த்து மீளக்கூடிய லமீரா இருக்குது. சரி, வாருங்க. இப்போ இந்த பழமொழியுடைய பொருள், ஒரு சிறிய விளக்கம், அதே போன்று தர்கீபை பார்த்துட்டோம். அன்னாசு யாராபினது அன்னாசு தாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ரஃபஅ செய்த ஆமிலது இப்திதா என்ற மானவியான ஆமில். அஅதா உன் என்பதெனது இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இதற்கு ரஃபஅ செய்த ஆமிலும் அதே அன்னாசினுடைய இப்திதா என்ற ஆமில்னு சொல்லப்படுது. இல்ல அன்னாசு தான் அங்கே ரஃபஅ செஞ்சது என்றும் முப்ததா தான் ஆமில் என்றும் சொல்லப்படுகிறது. லிமால எனது லீ என்பது கஸ்ரின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அதே போன்று மா என்பது எனது ஜர்ருடைய மஹல் என மஜ்ரூர். ஆனா இங்க சுக்குன் மீது மப்னியான மௌசூலான இஸ்மு இங்க. அடுத்து பாருங்க, ஜஹிலு. ஜஹிலுனா என்னது? இது மாதியான ஃபிஅல் தான். மாதியான ஃபிஅல்ல இது லம்மின் மீது மப்னியான மாதியான ஃபிஅல். சரி, அப்போ இந்த மாதியான ஃபிஅல் இதற்கு லமீர் ஃபாயில். அந்த லமீர் எங்க மீளுது அப்படின்னா அன்னாசை நோக்கி மீளும். ஜஹீலுல் இருக்கிற லமீர் எங்க மீளுது? அன்னாசை நோக்கி மீளுது. சரி. அப்ப இந்த ஜஹீலு இதற்கு அடுத்து பிஹிங்கிறது போக்கப்பட்டு அதுல உள்ள லமீர் தான் மாவை நோக்கி மீளக்கூடியதான இது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இந்த இரண்டு பழமொழிகளினுடைய பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப் யாராபை நாம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வாங்க அடுத்த பழமொழிக்குள்ள நம்ம போலாம். ஹுப்பு துனியா ரஅசு குல்லி ஹதீஅத்தின். இந்த ஒரு வார்த்தை துனியாவினுடைய யதார்த்தத்தை, அதை ஆசை வைப்பதினுடைய விபரீதத்தை குறித்து நமக்கு சொல்லித் தருகிற பழமொழி. இதை ஹதீஸ் என்றும் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இங்க பழமொழியாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, பாருங்க. ஹுப்பு துனியா, துனியாவை, இந்த உலகத்தை நேசிப்பதாகிறது ரஅசு குல்லி ஹதீஅத்தின், எல்லா ஒவ்வொரு பாவங்களினுடைய தலையாக இருக்கின்றது. அப்ப தலையை கொண்டு வராது, அசலாக அடிப்படையாக இருக்கிறது. நம்ம உடம்புல தலை தானே அசல் அடிப்படை. தலைங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் அப்போ எல்லா பாவங்களினுடைய அடிப்படையும் அசலுமாக தலையாக எது இருக்கிறது? துனியாவினுடைய ஆசை இருக்கிறது என்பதை நமக்கு இந்த பழமொழியின் மூலமா சொல்லித்தராங்க. துனியா ஒருத்தன் நேசிச்சுட்டான் அப்படின்னாலே என்ன ஆயிரும்? துனியாவிற்காக எதையும் செய்ய துணிஞ்சிருவான். மறுமை குறித்த சிந்தனை இருக்காது. மறுமைங்கிற சிந்தனை இருந்தா மட்டும்தான் அவன் பாவங்களை விட்டு ஒதுங்குவான். துனியா போதும் என்ற மனநிலைக்கு வந்தவன் துனியாவை அடைய என்ன வேணா செய்வான். ஹராமான திருட்டு வேலைகள், கொள்ளையடிக்கிறது, கொலை, இது போன்ற எல்லா பாவங்களையும், வட்டியை பார்க்க மாட்டான், ஹராமை பார்க்க மாட்டான். அப்ப துனியாவின் மீது வரக்கூடியதான மோகம் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில எல்லா பாவத்திற்கும் தலைமையாயிரும். அது ஒண்ணு வந்துட்டா தானா எல்லாம் வந்துடும். அதுதான் இந்த வார்த்தை பழமொழி நமக்கு சொல்லி தருகிறது. சரி, வாங்க. இந்த பழமொழியுடைய பொருள், ஒரு சிறிய விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். இப்ப நாம இந்த பழமொழியினுடைய தர்கீப் யாராவுக்குள்ள போவோம். ஹுப்பு முபுத்ததா முலாஃபு, அத்துனியா முலாஃப் இலைஹி, ரஅசு ஹபர் முலாஃபு, குல்லி முலாஃப் இலைஹி முலாஃபு, ஹதீஅத்தின் முலாஃப் இலைஹி. சரி, அப்ப ஹுப்பு என்பது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு, ரஃபஅ செய்திருக்கக்கூடிய ஆமில் இப்திதா என்ற மானவியான ஆமில். அத்துனியா என்பது ஜர்ருடைய மஹல். ஏன்னா இது முலாஃப் இலைஹிங்கிறதுனால. ஆனா இங்க இது இஸ்மு மக்சூர். அப்ப மக்சூரான இஸ்மினுடைய இஅராபுகள் மூன்றுமே ரஃபஅ, நஸ்பு,
ஜர் மூணுமே முகத்தரா, அதாவது உள்ரங்கமா தான் வரும். அப்ப இந்த அத்துனியாங்கு யாராப் என்னதான் முகத்தரா தான் வைக்க போறோம். அப்ப தர்கீப் எப்படி கொடுக்க போறோம்? அலிஃபின் மீது அலிஃபின் மீது முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ரசு என்பது எனது வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதான இஸ்மு. இதற்கு ஹபருங்கிறதுனால ரஃபா செய்திருக்கக்கூடியதான ஆமில் அதே ஹொப்புவினுடைய மாணவி ஆன ஆமில் என்று சொல்லப்படுது, இல்ல ஹொப்பு தான் ஆமில் என்றும் சொல்லப்படுது. குல்லி என்பது எனது வாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அதே போன்றுதான் ஹபி அத்தின் என்பதும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. சரி, இப்போ அடுத்த பழமொழி பாருங்க. அல் ஹயாத்து கல்லில் ஜுதுரானி வன் நபாத்தி. இதுவும் உலக வாழ்க்கையை குறித்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பழமொழி தான். பாருங்க, அல் ஹயாத்து இந்த உலக வாழ்க்கை என்பதாகிறது கல்லில் ஜுதுரானி சுவற்றினுடைய நிழலை போன்றாக இருக்கும். வன் நபாத்தி இன்னும் எதனுடைய செடியினுடைய நிழலை போன்றாக இருக்கும். அப்ப ஜுதுரான் அப்படிங்கிற வார்த்தை பன்மையான வார்த்தை. ஜிதார் என்பதின் பன்மை தான் ஜுதுரான். அப்ப சுவறுகளினுடைய நிழலை போன்று. அப்போ பாருங்க, அப்போ என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிழலை போல. ஒரு சுவற்றுக்கும், ஒரு உதாரணத்துக்கு சுவறுகள், அதே போன்று செடிகள் அப்படின்னு போட்டு செடின்னு போட்டிருக்காங்க. அப்ப சுவற்றுக்கு கீழே நம்ம எதுக்கு போய் நிற்போம்? இலை பாருவதற்காக நிற்போம். செடி வர்க்கங்களுக்கு கீழேயும் போய் நிற்போம். மரம், செடி, கொடிகளுக்கு கீழே போய் நிற்போம். எதுக்குன்னா நிழலுக்காக வேண்டி. அந்த நிழல் நிரந்தரமா கிடையாது. அந்த நிழலுங்கிறது வெயில் வரும் பொழுது இருக்கும், வெயில் இருக்கும் பொழுதே நிழல் மாறி மாறி வரும். சில நேரங்கள்ல நட்டு உச்சிக்கு வெயில் வரும் பொழுது நிழலே இருக்காது. இந்த மாதிரி நிழல் என்பது மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான ஒன்று, நிரந்தரமற்ற ஒன்று, நமக்கு சொந்தம் இல்லாத ஒன்று, நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒன்று. இதே போன்றுதான் எதுவும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் என்பதைத்தான் இந்த பழமொழி நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப வாங்க அப்ப இந்த பழமொழியுடைய பொருள் ஒரு சிறிய விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, தர்கீப். அல் ஹயாத்து முபுத்ததா, கா ஜாரு லுல்லி மஜ்ரூர் முலாஃப் அல் ஜுதுரானி முலாஃப் இலைஹி. காஃபினுடைய போக்கப்பட்டிருக்கக்கூடிய தாலுக்கு தான் அல் ஹயாத்து என்பதனுடைய ஹபரு. வாவு ஹர்ஃப் அத்ஃபு அன் நபாத்தி மஅத்தூஃப். எங்க அத்ஃபு செய்யப்படுது? ஜுதுரான்ல அத்ஃபு செய்யப்படுது. அல் ஹயாத்து என்பதனது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்து இருக்கக்கூடியதான ஆமிலது மாணவி இப்திதா என்ற மாணவியான ஆமிலு. கால ஃபதஹி, கா என்பது ஃபதஹின் மீது முபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. லில்லி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு இது. அல் ஜுதுரானி இதுவும் என்னதான் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வால வாவ் என்பது ஃபதஹின் மீது முபனியான ஹர்ஃபு அத்ஃபு. அந்நபாத்தி என்பது இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இந்த பழமொழியுடைய பொருள், சிறிய விளக்கம், தர்கீப், யாராபி நாம பார்த்துட்டோம். இப்ப அடுத்த பழமொழி பாருங்க. மன் நகல இலைக்க நகல அன்க. அற்புதமான பழமொழி, நமக்கு சில உபதேசங்களை சொல்லி தரக்கூடிய பழமொழி இது. அதாவது மண் நகல, நகலக்கு செய்தி அறிவித்தான்னு அர்த்தம் இருக்கு. மண் நகல இலைக்க, உன் பக்கம் யார் செய்தி அறிவித்தானோ, அதாவது வேறொருவரை குறித்து அப்படி வச்சுக்கணும் நான் விளங்குறக்காக. உன் பக்கம் யார் ஒருவன் வேறொருவரை பற்றி உனக்கு செய்தி அறிவித்தானோ, நகல அன்க, அவன் உன்னை பற்றியும் அடுத்தவரிடத்தில் செய்தி அறிவிப்பான். அற்புதமான பழமொழி. அதாவது நம்மள்ட்ட ஒரு ஆளு இன்னொருத்தரை பத்தி குறை பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம செவிதாழ்த்தி கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா இதே ஆள் நம்மளை பத்தி இன்னொருத்தரவே பேசுவான். வேறொருவரை பற்றி நம்மள்ட்ட பேசுறதுக்கு முன் வந்த ஒருத்தன் நம்மளை பத்தி பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? நம்மளை பத்தியும் பேசும். அதனால நம்மள்ட்ட யாராவது யாரையும் பற்றியாவது எதையாவது சொல்ல வந்தா நம்ம அதை செவிதாழ்த்தாமல் கண்டுகொள்ளாமல் செல்லணும். ஏன்னா ஹதீஸ் ஷரீஃபுகள்ல வரும், ஒரு ஆள் பேசுகிற தவறான வார்த்தைகள், புறம், கோல்,
இது போன்ற வார்த்தைகளை பேசுறது எப்படி குற்றமோ அதே போன்றுதான் அதை ரசிச்சு கேட்கிறதும் அப்படின்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில தான் சொல்லப்பட்ட பழமொழி இது. உன்னை பத்தி உன்னிடத்துல வேறொருவரை பற்றி செய்தி சொல்ற ஒருத்தன் உன்னை பத்தியும் ஒரு நாள் சொல்லுவான். அதனால நீ அவன் பேச்ச கேட்காதேன்னு சொல்ற பழமொழி தான் இது. பாருங்க. அப்ப இதற்குண்டான எதை வைக்க போறோம்? பொருள் சிறிய விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். தர்கீப் இஅ்ராபை பார்ப்போம் வாங்க. மன் என்பது என்னது? மௌசூலான இஸ்மு, முபுத்ததா. மன்னுடைய சிலா எது? நகல என்ற ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். இதில் இருக்கிற லமீர் ஃபாயில் தான் மண்ணை நோக்கி மீளக்கூடியதான ஆயிது. சரி, இது மௌசூல் முபுத்ததா, இது சிலா நகலங்கிறது. இலா இலா ஜிலா ஜாரு க மஜ்ரூரு. நகல என்பது என்னது? நகல என்பது ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். அப்போ நகல என்பதுதான் மண்ணுடைய ஜும்லா ஹபர். மண்ணுங்கிற முபுத்ததாவினுடைய ஜும்லா ஹபரு. அன்ஜாரு க மஜ்ரூரு. அன்னுடைய தாலுக்கை நகலல வைக்கணும். இலாவுடைய தாலுக்கையை நகலல வைக்கணும். இப்ப பாருங்க, மண் என்பது என்னது? மண் என்பது சுக்குன் மீது மப்னியான மௌசூலான முபுத்ததாவான இஸ்மு, ரஃபினுடைய மஹல்லுல இருக்கிறது. நகல என்பது ஃபதஹின் மீது மப்னியான மாதியான ஃபிஇலு. இலைக்கல இலை இலா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. க என்பது ஃபதஹின் மீது மப்னி, ஆனா இங்க ஜர்ருடைய மஹல்லு, ஏன்னா இது மஜ்ரூருங்கிறதுனால. நகல ஃபதஹின் மீது மப்னியான மாதியான ஃபிஇலு. அன் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. க என்பது ஃபதஹின் மீது மப்னியான தமீர், ஆனா இங்க ஜர்ருடைய மஹல்லு. காரணம் என்ன? மஜ்ரூரு. சரி, அடுத்த பழமொழியை பார்ப்போம் வாங்க. தூலு தஜாரிபி, நீண்ட அனுபவங்களாகிறது. ஜியாதத்துன் ஃபில் அக்லி, அறிவில் அதிகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஜியாதத்துனா அதிகமானதாக இருக்கிறது, அப்படின்னா அதிகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அர்த்தம். நம்ம அப்போ ஒரு ஆளுக்கு இருக்கிற அனுபவம்ங்கிறது தான் அறிவில அதிகத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் அனுபவம் தான் கை கொடுக்கும். அந்த அடிப்படையில சொல்லப்பட்ட பழமொழி தான் இது. அனுபவம், நீண்ட அனுபவம்ங்கிறது தான் அகலில் ஒரு அதிகத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த பழமொழியினுடைய பொருள். அதே போன்று விளக்கமும் அதுதான். வாங்க நாம இவைகளுக்கான தர்கீப் இஅ்ராபை நாம பார்க்கிறது. தூலு முபத்ததா முலாஃப், அத்தஜாரிபி முலாஃபிலேஹி. ஜியாதத்துன் ஹபரு ஃபி ஜாரு அல் அக்லி மஜ்ரூரி. ஃபீ உடைய தாலுக்கை நாம இங்க வைக்கலாம், ஜியாதத்துல வைக்கணும். அல்லது ஃபீ உடைய தாலுக்கு முஸ்தகிரத்துன்னு போக்கப்பட்டிருக்கும், அது ஜியாதத் என்பதின் சிஃபத்தா வைக்கணும். சரி பாருங்க, தூலு என்பது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதா, ரஃபை செய்யப்பட்ட இஸ்மு, ரஃபை செய்த ஆமில் மானவி. தஜாரிபி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஜியாதத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு இது. ஃபில் அக்லில ஃபி என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் அக்லி என்பது கஸ்ரின் மீது மப்னியான லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய பழமொழிகளை இன்றைக்கு நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பழமொழிகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்களை, உபதேசங்களை சொல்லி கொடுத்திருக்கிறது. இதன் நோக்கம் நமக்கு பழமொழியை விளங்குவது மட்டுமல்ல, அதன்படி நடப்பது மட்டுமல்ல, இதில் உண்டான நாம் சொல்லிய தர்கீப் இஅ்ராபுகளை நாம் ஆழமாக விளங்குவது நமக்கு இந்த பாடத்தினுடைய நோக்கம். அதை விளங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இனி வரக்கூடியதான பழமொழிகளை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களிலே பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.